வணக்கம் நண்பா. நான் உங்கள் சவுண்ட் ட்ரேட் தமிழா. இன்றைக்கி பேசிக்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்கில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, ஒரு கேண்டில் ஒரு 1 ஹவர் கேண்டில் எப்படி உருவாகுதுன்னு பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டில் ஒரு புல்லிஷ் கேண்டில் எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை நண்பா, நம்ம ஒரு கிராஃப் ஒன்று வரைஞ்சிருக்கோம். அதில் கீழே வந்து டைமையும் சைடில் வந்து அதோடைய ப்ரைஸ் ரேஞ்சையும் மார்க் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் இப்போ 40 ரூபாவில் ஓப்பன் ஆகுது. அகைன் 20 ரூபாய்க்கு அடுத்த 10 நிமிஷத்தில் இறங்குது. அடுத்த 10 நிமிஷத்தில் 60 ரூபாய்க்கு போகுது. அடுத்த 10 நிமிஷத்தில் 50 ரூபாய்க்கு வந்து அதுக்கு அடுத்த 10 நிமிஷத்தில் 90 ரூபாய்க்கு வந்து முடியும் போது 70 ரூபா ரேஞ்சுக்கு முடியுது. இப்படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் 40 ரூபா, 20 ரூபா வரலிக்கும் டவுனில் போயிட்டு 90 ரூபா வரலிக்கும் அதிகபட்சம் 90 ரூபா ரேஞ்சுக்கு போயிட்டு அதோடைய முடிவில் டைம் வேல்யூவோட முடிவில் 70 ரூபா ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இதில் இந்த 20 ரூபாய்க்கு வெள்ளிக்கு டவுனில் வந்து மறுபடியும் அப்பில் போயிருக்கு. இது வந்து பிக்கு மேலே வந்து 90 ரூபா ரேஞ்சு வெள்ளிக்கு போயிட்டு 70 ரூபாயில் முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு புல்லிஷ் கேண்டில் உருவாகும்போது இப்படி தான் உருவாகும். அந்த விக்கு வந்து அது எந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு இருக்குது, ப்ரைஸ் டவுனில் போகல எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்குது, அப்பில் போகல எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்குது, அதோடைய ஓப்பன் அண்டு க்ளோஸை பொறுத்து விக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்தபடியாக நம்ம வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் எப்படி உருவாகுதுன்னு பற்றி பார்ப்போம். ஒரு பேரிஷ் கேண்டிலானது ரெட் கலரில் இருக்கும். அந்த பேரிஷ் கேண்டில் வந்து இப்போதைக்கு பேரிஷ் கேண்டில் ஓப்பன் வந்து ஒரு 90 ரூபா ரேஞ்சுக்கு ஓப்பன் ஆகுதுன்ற மாதிரி வச்சுக்குவோம். ஓப்பன் ப்ரைஸ் 90 ரூபாவில் ஓப்பன் ஆகிட்டு அதிகபட்சம் அடுத்த 10 நிமிஷத்தில் 100 ரூபா வரலிக்கும் போயிட்டு அடுத்த 10 நிமிஷத்தில் 80 ரூபாய்க்கு வந்துட்டு அதுக்கு அடுத்த 10 நிமிஷம் மறுபடியும் 90 ரூபாவில் போயிட்டு அடுத்த 10 நிமிஷத்தில் 50 ரூபாய்க்கு ஃபால் ஆகிட்டு அது க்ளோசிங் வைக்கும்போது 70 ரூபாவில் போயிட்டு முடியுது. இதை வச்சு பார்க்கும்போது ஒரு பேரிஷ் கேண்டில் ஓப்பன் ப்ரைஸ் ஒரு 90 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுது. அது அப்சைடு போனது ஒரு 100 ரூபான்னு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு டவுனில் ஃபால் ஆகி 50 ரூபா வரலிக்கும் டவுனில் வந்துட்டு மார்க்கெட் முடியும் போது 70 ரூபா ரேஞ்சுக்கு முடியுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேரிஷ் கேண்டில் உருவாகிற விதம். நிறையா பேருக்கு ஒரு கேண்டில் எப்படி உருவாகுதுன்னு கூட தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா பேர் கிளாஸ்லாம் போயிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கேண்டில் எப்படி உருவாகுதுன்னு ஒரு பேசிக் கூட அவங்களுக்கு தெரியுமா என்னான்னு தெரியல. இந்த வீடியோ பதிவு மூலமா புல்லிஷ் கேண்டில் பேரிஷ் கேண்டில் எப்படி உருவாகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் தெரிஞ்சுக்க நம்ம சவுண்ட் ட்ரேட் தமிழாவை ஃபாலோ பண்ணிக்க நண்பா.